செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது தொடர்பாக அரசு அளித்துள்ள விளக்கம் ஏற்புடையதல்ல என கூறியிருக்கும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ இது தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி சார்பாக சென்னை சூழப்பாளையத்தில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது வைகோ இதனை தெரிவித்தார். மேலும் நிவாரணப் பணிகளில் தமிழக அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளத்தால் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அவற்றை சீரமைக்க 50 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வெள்ளத்தால் சூளைப்பள்ளம் பகுதியில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை அகற்றும் பணியில் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த வைகோ, திருமாவளவன், முத்தரசன், ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரலாறு காணாத இயற்கை பேரழிவை தடுக்க தவறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதனால் முதல்வர் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்.